தமிழ் இந்து பேப்பர் பார்த்தீங்களா? நேற்று தமிழ் இந்து பேப்பர் 2ஆம் பக்கம் தமிழ் இந்து பேப்பர் யார் யார் படிக்கிற கை தூக்குங்க பார்ப்போம். என்னடா வந்தியா பேசினியா போ இதெல்லாம் கேட்காத, அப்படித்தானே? நாங்கள் ஏதோ போயிட்டுருக்கானு வந்தால் நீ பாட்டு கேள்வி கேட்குற, அப்படியா? தமிழ் இந்து பேப்பர் யார் நேற்று படித்தது? சரி சரி சரி. அது ஏன்னா இந்த முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடிலாம் ஊர் பக்கத்துலாம் தின்ன வளர்த்தி திண்ணையாக இருக்கும், அது சிமெண்ட்டு போட்டு வச்சுருப்பாங்க. என் பையன் பிடிச்சேன்னு சொல்லி தூக்குறாங்க ஐயா அங்கே உட்காந்துக்கிட்டு. தின்ன பெரிய திண்ணை வச்சுருக்கோம். சரி, முதல் டாக்டருக்கு நன்றி சொல்லிடுவோம். எங்களுடைய காலையிலையும் டாக்டர் வந்து பேசினார், இப்போ வந்து பேசினார். நல்ல மனிதர். இன்றைக்கி ஒரு டாக்டரெல்லாம் போய் பார்க்குறது பெரிய கஷ்டம். கூப்பிட்ட குரலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக எங்களோட பயணிக்கிறாரு. அவருக்கு நாங்கள் எதுவும் கொடுத்ததில்லை, அவர் எங்களுக்கு கொடுத்ததில்ல. மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரே கான்செப்ட் தான். அவருக்கு ஒரு பழத்தை கரவழி அடிச்சிருவோம். இங்கே நான் அடிக்கிற மாதிரி கை. இது ஒன்று தான் காசு இல்லாமல் கிடைக்குது. அது காசு இல்லாமல் கிடைக்குது. ஒரு ஊரில் ஒரு சாமியார் 3 சாமியார் படுத்திருந்தாங்களாம். ஒரு 3 சாமியார் படுத்திருக்காங்களாம். ஒரு ஊர் கூரை ஓடு பற்றிக்கிட்டு தெரியுதான். முதல் சாமியார் சொல்லணும், ஐயோ வீடு பற்றிட்டு. 2வது சாமியார் அதை சொல்லுவானே வாய் நகுவானா. அவன் கற்றுன்னு கத்துனா முதல் சாமியார். இன்னொரு சாமியார் அதை சொல்லுவானே வாய் நகுவானா. அதை கத்துனா கூட சொல்ல. 3வது சாமியார் அப்படின்னா உங்களை குறை சொல்ல ஒரு கதை, யாரையும் குறை சொல்ல ஒரு கதை. அதனால் டாக்டர் அவர்களுக்கு தர்ம இயக்கம் சார்பாக, அக்னி அறக்கட்டளை சார்பாக, கிரியா அறக்கட்டளை சார்பாக, பசுமை அறக்கட்டளை சார்பாக, ஒட்டுமொத்த உங்களுடைய சார்பாக அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நம்ம கல்வி கண் திறந்த திருமூலர் எங்களுடைய மருதநாயகம் அவர் வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு அரசு ஆசிரியர்லாம் இன்றைக்கெலாம் வருவாங்க. இன்றைக்கி சனிக்கிழமை அவர்லாம் ஒரு அரசு அதிகாரி, ஏஇஓ, அவர் கலெக்டர்லாம் இவர் போனால் நெல்லியில் அவர் பிரதீப் குமார் வந்து வாங்க சார்னு கூட்டிகிட்டு போவார். அவர்லாம் வந்திருக்காருன்னா என் மேலே பாசம் இல்லை, நான் செய்கிற வேலைக்கு பாசமாக வந்திருக்காரு. அதனால் ஒரு நல்ல நிகழ்ச்சி. நேற்று இந்து பேப்பர் இருந்து 6ஆம் பக்கம் பாருங்கள், அதை பற்றி அவரே பேசுவார். மருதநாயகம் அவர்கள் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் அதை பற்றி பேசுங்க. நான் சொல்கிறத அவர் சொல்கிறது நல்லாயிருக்கும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மனிதர்கள் வாழ்வதற்கு என்ன பண்ணுவாங்க? படிக்க வைங்க. சும்மா உட்காந்து படிக்கட்டும். ஒன்றும் இப்போ ஹோம்ஒர்க் பண்ண வேணாம். அவனுக்கு என்ன படிக்க படிக்கட்டும். கலப்புசம் படிக்கட்டும், பாலபுசம் படிக்கட்டும். நீங்கள் அம்மா உட்காந்து பாருங்க. ஒரு அரை மணி நேரம் டிவி ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து ஒரு 100 இடங்களில் ஸ்ரீரங்கத்தில் அந்த குடிசை பகுதிகள் அதான் முயற்சியே. அதை பண்ணோம். அதை அவங்க இந்து தமிழ் இசைக்காரங்க வந்து அதை எடுத்து ஒரு பெரிய செய்தியாக போட்டிருந்தாங்க. அதான் சொன்னார் அவர் சார். அது ஒன்று. இப்போ அவரை வந்து நாங்கள் அடுத்த வாரம் கூப்பிட்டுருக்கேன். எல்லா பள்ளிகளுக்கு வாங்க, நீங்கள் விதைகளாக வச்சுருக்கீங்கல்ல. எங்கள் பிள்ளை நான் அன்றைக்கி ஒருத்தர் கேட்குறேன், கத்திரிக்காய், பொடலங்காய், பீக்கங்காய் இதெல்லாம் செடியா கொடியா மரமான அவனுக்கு தெரியவே இல்லை சார். எல்லாம் எங்கன்னா மார்க்கெட்லாம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க, தவிர எதில் காய்க்கணும்னு தெரியல. அதனால் நீங்கள் எல்லா வீட்டிலும் இடம் இல்லை. இப்போ எல்லாம் அடுக்குமாடியாக போயிடுச்சு. கிராமத்தில் ஏழை வீட்டில் கூட என்ன இடம் கிடையாது. இப்போ அதனால் நான் சாப்பிட்டு கூப்பிட்டுருக்கேன். இந்த நம்ம நாட்டுப்புற விதைகள்லாம் உங்களோட வச்சு காணாமல் போயிடக்கூடாது, அடுத்த தலைமுறை கொண்டு சேர்ப்போம். அதனால் நீங்கள் அடுத்த முறை பள்ளிகளுக்கு வாங்க. ஒரு பிள்ளைக்கு 2 விதை கொடுத்துருவோம். நீ உங்கள் வீட்டில் ஒரு டப்பாவில் 2 விதையை போட்டு முளைக்க வை. உங்கள் வீட்டில் ஒரு கத்திரி செடியோ, ஒரு தக்காளி செடியோ, ஒரு பாகலோ, ஒரு அவரையோ, ஒரு செடி நீ அதை முளைக்க வைத்து அது வீட்டு ஒரு ஓரமாக எங்கேயோ இருக்கிற இடத்துல வச்சு அது காய்ச்சதுன்னா அதை பார்க்கின்ற மகிழ்வு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் கிடைக்கின்ற காய் எந்த பூச்சியும் இல்லாமல் மருந்தும் இல்லாமல் அதை சாப்பிட கூட வேணாம். அதை பார்ப்பதே மனதுக்கு நான் உருவாக்கிய ஒரு பொருள். நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏன் பாசம் வருது? இது ஏன் பிள்ளை. இதே தான் ஒரு காய் உருவாக்கும் போது இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். இப்போ நான் எங்கள் வீட்டு இடத்துல ஒரு புறம்பு கடை இருக்குது. அங்கே ஒரு 3 ஏக்கர் புறம்பு இடம். அங்கே ஓர சாக்கடை தண்ணெல்லாம் வெட்டி விட்டு மரம் நட்டுருக்கேன். 100 மரம் வளர்த்துட்டு இருக்கேன். தினம் காலையில் வாக்கிங் போகிறது அதான் அங்கே பார்த்துட்டு இருக்கும் போய் அந்த மரங்களை பார்க்குறது மகிழ்ச்சி. இப்போ அங்கே ஒரு நாவல் மரம், இப்போ நாவல் மரம் இங்கே பஸ் ஸ்டாண்டில் கிலோ 200 விற்கிது. அந்த மரம் அப்படி பழுத்து கொட்டிக்கிட்டே இருக்குது. அந்த தெருவில் போகிறவங்களும் வந்து பொறிக்கிட்டே போகிறாங்க காலைல. அப்போ வந்து இது 200 விற்கிற நாவல் பழத்தை அங்கே வந்து ஒரு மரம்
கிட்டத்தட்ட ஒரு 300-400 கிலோ இருக்கும். இது ஒரு விவசாயி இப்போ நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு அது எவ்வளோ பெரிய பிஸ்னஸாக மாறி இருக்கு பாருங்க. அப்போ அது தானா முளைச்ச மரம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காய்ச்சி கொட்டுது. அதனால நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த விதைகளை கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்குமே உங்கள் வீட்டில் இடம் இருக்கோ இல்லையோ ஒரு பால்கனியில் ஒரு ஜன்னல் ஓரத்தில் ஒரு செடியை வளர்த்தால் அந்த குழந்தை அறிவியலையும் தெரிந்து கொள்ளும், ஆன்மீகத்தையும் தெரிந்து கொள்ளும், அன்பையும் தெரிந்து கொள்ளும். நம்ம எல்லாமே விதையில்லா பொருள்கள் விலை அதிகமாக உள்ள பொருள் வாங்கி தர்றோம். அதனால பயன் இல்லை. பிள்ளைக்கு நம்மகிட்ட பாசம் இல்லாமல் போயிடுது. எல்லாமே காசு கொடுத்தா வாங்கிக்கிறான். இப்போ இதை தானே உற்பத்தி பண்ணும்போது யோசிப்பான், ஒரு செடியை வளர்க்க நமக்கு எவ்வளோ சிரமம் இருக்கு. பூச்சி வரக்கூடாது, அது செடிக்கு தண்ணி ஊற்றணும், அது வதங்கி போயிடக்கூடாது, ஊருக்கு போயிடக்கூடாது. 5 நாள் ஊருக்கு போனா அது செடி வதங்கி போயிரும்ல, ஊருக்கு போயிடக்கூடாது. அப்போ இந்த ஒரு 6 மாசத்துல காய்க்கக்கூடிய ஒரு 6 மாசத்துலேயே காய்ச்சி முடிஞ்சு போயிடும் செடி. இதை வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ நம்ம அம்மா அப்பா வளர்க்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இது எப்போ புரியும் பிள்ளைக்கு? அவன் ஒன்றை உருவாக்கும் போது தான் புரியும். நமக்கு எப்போ புரிஞ்சுது? 40 வயசுல புரிஞ்சுது. நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம பிள்ளை வைத்து நம்ம பிள்ளை கஷ்டப்பட்டு நம்ம புரிஞ்சுது. இது அவனுக்கு 5 வயசு பையனுக்கே புரியணும். சரிங்களா? அதனால தயவுசெய்து செடி வளர்ப்பது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பயிற்சி. அதன் மூலமாக குழந்தைக்கு தாய் தந்தை மீதான அன்பும் பாசமும் மாறும். ஒரு செடி வளர்க்கிற குழந்தை அன்போடு வளரும். எனவே அன்பான சமுதாயம் உருவாவதற்கு அவர் யோகனாவுடைய முயற்சிகள் முன்வர வேண்டும். எல்லாரும் விதை வாங்கிட்டு போங்க, எங்கேயாவது தூங்க, முளைக்கட்டும். நமக்கு காய்க்கணும் அவசியம் இல்லை. ரோட்டோட செடி முளைச்சு காய்க்கட்டும், யாராவது பறிச்சு சாப்பிட்டோம். தயவு செய்து ஆளுக்கு 4 விதையை வாங்கி ரோட்டோட தூக்கிட்டே போங்க. நன்றி. எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏயும் பேசினா மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்பார். அவர்கிட்ட அவ்வளோ சரக்கு இருக்குது. கிட்டத்தட்ட அந்தநல்லூர்லேருந்து ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பித்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் சார் அப்படின்னு கேட்டேன். தேவி ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொன்னார். அவர் வரவே இல்லை, ஒன்றும் இல்லை. அங்கே எல்லாம் நிறைய நிகழ்ச்சி நடத்தினால மக்கள் வரல. ஒரு நிகழ்ச்சி ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் ஒரு சின்ன நிகழ்ச்சி நடத்தினா கொடுக்க மாட்டாங்க. அப்படி போகிற போக்கில் யோகனான் அப்படின்னாரு. நம்ம ஒன்று அங்கே போய் வேறு எதுவும் இல்லீகல் எல்லாம் பண்ணல, மக்களுக்கான சேவை தான் செஞ்சோம். ஒன்றும் மக்கள் எதிர்பார்ப்பு இல்லை. ஒரு 3 வருஷம் இருக்குல்ல சார் ஐயா, ஆடிப்பட்டம் தேடி செய்வோம். ஏஇஓ திருமூலர் அவர் வந்து மக்களுக்கான திருமூலர் கல்வி வகுத்து கொடுத்ததை அரசு பள்ளி அலுவலர், நல்ல மனிதர். அவருக்கு ஒரு நல்ல கரவழியை கொடுத்துருவோம் சார். இப்போ நான் வாத்தியார், நீங்களாம் ஸ்டூடெண்ட், செஞ்சுருவோம். இப்போ எல்லாரும் ஏந்திரிங்க, உட்காருங்க, ஏந்திரிங்க ஏந்திரிங்க. சரி உட்காரலாம். சரி, இப்போ ஒரு நான் எங்கே போனாலுமே சொல்லுவேன், யார் தப்பாக எடுத்துட்டாலும் சரி, எடுத்தாலும் சரி, ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா பெண்களுக்கு